எனக்கு அன்பான இங்க இருக்கிற உங்களுடைய லைஃப்ல மிக கடுமையான உபத்திரவம் வந்தாலும் சரி, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை மீண்டும் கொண்டு வர போகிறார். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. இப்படிங்கிறவங்கள கண்ண மூடி திறக்கிறவங்கள போயிடும். என்னுடைய லைஃப் நான் திரும்பி பாக்குறேன். நேத்து போய் ஏதோ கோழி குண்டு விளையாண்ட மாதிரி இருக்கு, பம்பரம் விளையாண்ட மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பிள்ளைக்கு தகப்பனாய் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்படி கண்ண மூடி திறந்த மாதிரி இருக்கு. பைபிள்ல எல்லாருக்கும் அப்படித்தான் வசனம் போட்டிருக்கு. நிழலை போல எங்களுடைய வாழ்நாட்களை என்ன செய்யறோம்? கழித்து போடுகிறோம். ஒரு தபால்காரன் ஓடுகிற ஓட்டத்தை போல இந்த ஓட்டம் என்ன செய்கிறது? காணாமல் போய் விடுகிறது. இந்த காணாமல் போய் விடுகிற அந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டு நாம வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடிக்கடி சிந்தித்து பார்ப்பதுண்டு. இதற்கு முன்னாடி நான் பரீட்சை எழுதினதற்கு பயந்து ஸ்கூலுக்கு போலாமா வேணாமான்னு யோசித்த காலங்கள் எல்லாம் இருக்கிறது. எப்ப டெஸ்ட் வைப்பாங்க, எப்ப அடிப்பாங்க, அடிவாங்க, பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறேன், அதெல்லாம் ஈஸியா கடந்து போயாச்சு, காணாம போயிருச்சு. பண விஷயத்துல பயந்த காலங்கள் இருக்கிறது, காணாமல் போயிருச்சு. எப்படியோ கடந்து வந்துட்டோம். ஆனா அன்னைக்கு எவ்வளவு தவிச்சோம். இவ்வுலகத்தினுடைய பாடுகள், இக்காலத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகளே அல்ல. நீங்க இப்ப போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இனி ஒரு வாரங்கள், ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா ஒண்ணுமில்லாம இருக்கும். கடைசியில நாம இதற்காக சோர்ந்து போய் விழுந்து போய் கிடந்தோம்னா அதுதான் நம்மை பாதிக்கும்.